ஹாய் யோகேஷ். நாங்கெல்லாம் இப்போ அம்மாப்பட்டியில் இருக்கோம். இது எங்கள் அண்ணி, பெரிய அண்ணி. ஆமாம், மலர் அண்ணி, மாலா அண்ணி. ஹாய் சொல்லுங்க. அப்புறமா திருப்பி நாங்கள் மேக்கப் முடிச்சுட்டு திருப்பியும் கேமரால ஹாய் சொல்லுவோம். என்னங்க அண்ணி? அண்ணி தான் பிஸியாக இருக்காங்க இப்போ. பேச மாட்டாங்களா? கட் பண்றேன். ஐயோ சாரி. எங்க திரும்பி குடிமா. ஏய் நீ குடிச்சு அடிச்சாங்க. பிள்ளைக்கு வெட்டி கொடுங்க. நல்லா இருக்கா இளநீ? சூப்பரா இருக்கு. இப்பதான் பிடிங்க. பொறுமா எடுக்காதமா. இதா இருக்காது. ஏப்பா சரியா வெட்டாதப்ப எடுக்கிறேனா? யோகேஷ் உனக்கு வெட்ட தெரியுமா இளநீ எல்லாம்? தாத்தா நல்லா வெட்டுவாரு. அவர் நல்லா வெட்டுவாரு. அவர் ஸ்ட்ரக்சர்ல இல்லைங்க, நீ ரொம்ப வருஷம் ஆச்சு. இல்லாட்டி வெட்டுவாரு. எப்ப மரம்லாம் ஏறுவீங்களா? அட குடிச்சு முடிச்ச மிச்சம் சாமி. அது வெறுண்டப்பா. வெட்டி கொடுங்க. அது வெட்டி குடிப்பீங்களாங்க? இதான் வந்து எங்க வீட்டோட பின்பக்கம். பின்பக்கத்துல இங்க பாருங்க முருங்கை மரம். ஏங்க இந்த பெரிய மரம் தானே அவக்காடோ மரம்? இது அவக்காடோ மரம். இந்த இது அவக்காடோ மரமாங்க நீ? ஆனா இருக்கு அவக்காடோ. மாமா அவக்காடோ இருக்கு அதுல? மாமா ஏங்க டாடி மாமா கேளுங்க, அவக்காடோ எங்க இருக்குன்னு. எங்கடா கண்ணு தெரிய மாட்டேங்குது. நல்ல நாள்லயே நமக்குலாம் கண்ணு தெரியாது. கண்ணி இங்க குடிங்க, கையை குடிங்க, விழுந்துடாதீங்க. எங்க இருக்கு அவக்காடோ? ஒன்று இருக்க மாதிரி தெரியல, ஆனா ரெண்டு இருக்கா. இதுக்குள்ளதே எங்கேயோ ரெண்டு இருக்கு. மெதுவாங்க நீ. உள்ள ஏதாவது இருக்க போகுது. நீங்க வேற ஒரு தடவை மாமா மாமா பாம்பு இருக்கான்னு பாத்துக்கோங்க மாமா. இது எங்களோட பம்பு செட்டு. ஆனா எங்க மாமா இதை கொஞ்சம் பெருசா நம்ம கட்டினோம்னா இங்க குளிக்கலாம். எங்கங்க நீ? எங்க? ஆமா தோருக்குள்ள குட்டி. இப்பதான் வந்திருக்கு. இது என்ன மரம் மாமா? எலுமிச்சை மரம். லெமன். இதுவும் எலுமிச்சம்பழ மரம் தான், பெரிய மரம். இது மாமரம். அது முருங்கை மரம் தான். அது இல்ல, இதை கேக்குறாங்க. இந்த ஆடு சாப்பிடும்ல. ஓ சித்தகத்தி. கனகாம்பரம். இங்கெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணணும் போல. என்னங்க நீ? மருதாணி. நான் அதை யோசிக்கிறேன். வல்லார செடி மருதாணி வைக்க போறோம் பேசாம நாங்களாம். வெட்டுங்கப்பா வெட்டுங்கப்பா. எங்க வீட்டுக்காரோட வீடு சாகசத்தப்பா. எங்க நீ காமிக்கிறியா? சாந்தினி காமிச்சுக்கிட்டு இருக்குப்பா. ஏங்க பிள்ளை மேலேயே வெட்டி விட. டாடி பாரு எப்படி சூப்பரா வெட்டுறாரு. இளநீ கடைக்கார மாதிரி வெட்டுறாரு பாரு. இது என்னங்க நீ? டிசம்பர் பூவா? இல்ல சூப்பரா வெட்டாரு. தூதுவளையா? பூ எடுத்தியா? இல்லையே எடுக்கல. என்ன பூவுங்க நீ? ஆமா செம்பருத்தி. குப்பைக்கீரை. இதுவா குப்பைக்கீரை? எங்க கண்டுபிடிச்சீங்க இது குப்பைக்கீரைய? அந்த இந்த இது இருக்குதாங்க மாமா, செடி இருக்கிறது. குப்பைக்கீரை. ரோஜா செடி. ஆனா இங்க கொஞ்சம் ஒதுங்கு பண்ணணும். எங்க நீ? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் வந்திருக்காங்க. இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக தான் மருதாணியெல்லாம் பிடுங்கி அரைச்சி எல்லோரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நைட் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இது வந்து ஈவினிங் எடுத்த விலாகு தான். காலையிலேயே இளநியெல்லாம் வெட்டி குடிச்சிட்டு எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு, நானும் எங்கள் அண்ணியும் பார்த்திங்கன்னா தேனி போயிட்டு வந்தோம். ஸோ எல்லா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நைட்டு தான் வந்து குழந்தைங்களுக்கு மெகந்தியெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன். கீதிகாக்கு நான் போட்டேன், சுதீக்ஷாக்கு வந்து இன்னொருத்தவங்க போட்டு விட்டுருந்தாங்க. நான் எங்கள் அண்ணிங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வச்சுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு.
இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனார் எங்கள் ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு வந்து கல்யாண நாள். ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சின்னமனூர்லேருந்து. ஸோ அது வச்சு எல்லோரும் சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணி இன்றைக்கி வந்து இவங்களோட கல்யாண நாளையும் செலிப்ரேட் பண்ணோம். என்னோடய கல்யாண நாள் பார்த்திங்கன்னா ஜூன் 6. ஸோ எங்கள் அண்ணியோட கல்யாண நாள் பார்த்திங்கன்னா ஜூன் 10. ஸோ ஒரே மந்த்லேயே எங்கள் 2 பேருக்குமே கல்யாண நாள் வரும். இப்போ தான் லாஸ்ட் வீக் வந்து என்னோடய கல்யாண நாள் இங்கே தான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். எங்கள் குலதெய்வ கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தோம். பட் அன்றைக்கி கேக்லாம் கட் பண்ணல. அன்றைக்கி எல்லாருமே செம்ம பிஸியாக இருந்தோம். ஸோ அதனால் அந்த வேலையெல்லாம் பார்க்க முடியல எங்களால். இன்றைக்கி வந்து அண்ணியோட கல்யாண நாளைக்கு வந்து கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பிளான் பண்ணினோம். அது மாதிரி வந்து கேக் வாங்கி கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. நல்ல ஐஸ்கிரீம் கேக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நீங்க பார்த்துக்கோமா, அப்படியே பார்த்துங்க. ஆமாம், வீட்டில் வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்டெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து தனித்தனி பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதோட வந்து பேக்கும் தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து பண்ணால் வேகமாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டின்னர்லாம் முடிச்சுட்டு உட்காந்து அதெல்லாம் பேக் பண்ணோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படி பேசிக்கிட்டே ஜாலியாக இன்றைக்கி ஃபுல்லாக வந்து செம்ம ஜாலியாக இருந்தது. நாங்கள் வந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா செம்ம ஜாலி தான். ஆக்சுவலாக வந்து நத்தம் போனோம், அங்கேயும் வந்து ஃபங்க்ஷன் இருந்தது, இங்கேயும் ஃபங்க்ஷனு. ஸோ மாற்றி மாற்றி எல்லா ஃபங்க்ஷனுக்கான வேலைகள், ஒரே தடபுடலான வேலைகள்ன்ற மாதிரி மாறி மாறி வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒரே சொந்தக்காரவங்க எல்லாரையும் மீட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமான நாட்களாக இருந்தது இந்த நாளெல்லாம். பின்னாடி இன்னொரு ரவுண்ட் வச்சா நல்லா இருக்காதா? எந்த ரவுண்டு? அந்த ரவுண்டில் இடம் இல்லை. அப்பனா அதை நம்ம உள்ள வச்சிருக்கிறது குட்டி ரவுண்டா வச்சிருந்தா 3 சர்க்கிள் வச்சுக்கலாம். உள்ள அந்த பிள்ளை வச்சுட்டு தானே வெளியே. ஆமா, நான் இங்கே வச்சுட்டேன். இங்கே ஆல்ரெடி நான் பெருசாக தான் வச்சுருக்கேன். எனக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இதை குட்டியாக வச்சுருந்தோம்னா அது குட்டி குட்டியாக அப்புறம் இன்பிட்வீன் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளும் ஒரு ஹென்னா பிளான்ட் வச்சுருந்தோம்ல, அதுக்கு என்னாச்சு? என்ன ஹென்னா பிளான்ட்? அது கொண்டுட்டு மேனுமா டாடி நீ வைக்கிறியாப்பா? யாருக்கு? எஸ், ஆமாம்மா உனக்கு அழகா இருக்கும். ஆமாம் வச்சு விடுங்க வா டாடி, ப்ளீஸ் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் வந்து ரிலாக்ஸாக வெளியில் உட்காந்து மருதாணியெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். எல்லோரும் சாப்பிட்டாச்சு, வேலைகள்லாம் முடிச்சாச்சு. வெளியில் உட்காந்து ரிலாக்ஸாக எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு. இங்கே ஊருக்கு வந்தோம்னாவே பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்ல காற்று இருக்கும். அதனால் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ஈவினிங்கில் வந்து வெளியில் வந்து உட்காந்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக வந்து அம்மா அப்பா எல்லாருமே ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனோட வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. நான் ஆக்சுவலாக வீடியோவே எடுக்கவே இல்லை ஃபங்க்ஷன் அப்போ. ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ எங்கேயாவது கிடச்சிதுன்னா நான் போடுறேன். இது வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாத்திரம்லாம் இருந்தது. ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியிலேயே வச்சு பார்த்திங்கன்னா தலைக்கறி குழம்பு வச்சிட்ருக்காங்க. அப்புறம் மண்டைக்கறி சமைச்சிட்டு இருக்கோம். கீதுக்கா சுக்குமிலாம் இங்கே சும்மா நின்றுருக்காங்க. சுக்குமி ஆரஞ்சு ஹாய் சொல்லு. ஆரஞ்சு சாப்பிடுறது சுக்குமி, கீதுக்கா குச்சி ஷிப் சாப்பிடுறது. இங்கே அப்பா இது க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தலைக்கறி சாப்பிட்றோம் வெளியில் கார்டனில். இங்கே அவகாடோ ட்ரீ இருக்குது, இங்கே லெமன் ட்ரீ இருக்குது, இங்கே பூச்செடி இருக்குது, கருவேப்பிலை செடி அதெல்லாம் இங்கே சுற்றி இருக்குது. ஹாய் ஹாய். ஹாய் அப்பா. ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஹாய் அப்பா. நீங்க பேசுறதுலாம் வருது வீடியோல. ஹாய் அத்தை. அத்தனை இன்னைக்கு மெயின் செஃப் தலைக்கறி குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. தலைக்கறி
தலைக்கறி என்ன ஸ்பெஷல்? சிக்கன் கிரேவி. அம்பாவோட ஸ்பெஷல் சட்னி அம்மா சட்னி சாம்பார் காலையில பிரேக்ஃபாஸ்ட். அம்மா ஃபுல்லா வெஜிடேரியன். வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சொந்தக்காரவங்க வந்திருந்தாங்க. அவங்க கூட தான் மாமாவும் இவரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான சமையல் தான் கீழே தடபுடலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டும் இருந்ததுனால நான் வந்து வெஜ்ஜு எல்லாம் சமைச்சேன். எங்கள் அண்ணி அத்தை எல்லாருமே வந்து ஆளுக்கு ஒன்றா பிரித்து செஞ்சுட்ருந்தோம். ஐஸ்கிரீம் வந்து காரமாக இருக்கும். ஒரு நிமிஷம் கொடுப்பா. தாத்தா போங்க தாத்தா உள்ள போங்க தாத்தா. அத்தை என்ன பண்றீங்க? மசாலா அரைக்கிறேன் தலைக்கறி குழம்புக்கு. மசாலா இவங்க வந்து சூத்திரம் சொல்லிட்டு சூத்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வந்து ரசம் வச்சுருக்கேன். ஹாய். சுகுமி இங்க பாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் முல்லையாத்துக்கு வந்து குளிக்க வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து எங்கள் ஊர்லேயே தான் இருக்குது, அம்மாப்பட்டியிலேயே தான் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மைல் தூரத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் மத்தியானம் எல்லாம் தலைக்கறி குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். பாருங்கள், எல்லாம் சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. எல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க நேற்று, எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்களாம் சேர்ந்து சாப்பிட்டு எல்லோரும் குளிக்க வந்திருக்கோம். அத்தை நைனா நில்லுங்க, நைனா நில்லு. உங்களை கூப்பிடுறாரு போங்க மாமா. நைனா விழுந்துடாதீங்க. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க மாமா. நானும் திவ்யாவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணிக்குள்ளே இறங்கலை. தம்பி அவங்களும் வந்திருந்தாங்கள்ல, ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் இருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆற்றுல வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து அவங்க நைட்டு வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. தம்பிக்கும் திவ்யாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பட் தம்பி பாப்பாலாம் உள்ளே இறங்கிட்டாங்க. அதுவும் உள்ளே விளாண்டு குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள். சுதிக்ஷா, கீதிகா, பாப்பா எல்லாருமே வந்து எல்லாம் உள்ளே இறங்கிட்டாங்க. நானும் திவ்யாலாம் இறங்கலை. அத்தை அம்மா எல்லாம் இறங்கலை. எல்லாருமே சும்மா ஜஸ்ட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். எல்லாருக்கும் செம்ம டயர்டாக இருந்தது. உடம்பு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் இறங்கவே இல்லை. இன்னொரு நாள் கூட ஃப்ரீயாக வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப நல்லா இருந்தது, ரிலாக்ஸிங்காக. வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்லா ரொம்ப தண்ணியெலாம் இல்லை, கம்மியான அளவு தண்ணி. ஸோ நமக்கு விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து மாமா இவருக்கெலாம் வந்து இந்த ஆறு கொஞ்சம் பழக்கப்பட்ட ஆறுன்றதுனால நல்லா குழந்தைங்கள ஒரு சேஃபான இடத்துல வச்சு விளாட வச்சாங்க. வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தண்ணியை விட்டு வெளியில் வரவே மனசு இல்லை. நாங்களும் நிறைய தடவை எடுத்து தூக்கிட்டு வந்தோம். பட் திருப்பி போய் தண்ணிக்குள்ளேயே போய் விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் இன்னும் 5 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ரொம்ப ஆழம்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலான
தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தது. குழந்தைங்களாம் வந்து தலைக்கெலாம் எண்ணெய் தேய்ச்சி கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாருக்கும் நல்லா ஷாம்பூலாம் போட்டு குளிக்க வச்சுட்டு அங்கேயே வந்து நல்லா குளிக்க வச்சாச்சு தேய்ச்சி. ஃபைனலாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கிளப்பி வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்களும் வந்து வந்துட்டோம். ஸோ வந்து பாதி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வரும்போதே வந்து கொஞ்சம் காஞ்சிச்சு வண்டியில் வரும்போதே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்மா தம்பி அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து ஃபஸ்ட் டைமாக என் தம்பி ஒய்ஃப் வந்து அம்மாப்பட்டிக்கு வராங்க. ஸோ அதனால் ஊரெல்லாம் கொஞ்சம் சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போனோம். சுற்றி காமிச்சிட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.